உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறா ப்ளீஸ்டா, வேணாண்டா, சொன்னா கேளு. ராகவா, கடையில வேலை செய்யறவங்கள அப்பாவே இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. இவங்க அப்புறம் கை நீட்ட முடியும்? இங்க பாரு ராகவா, உன் வைஃப்ங்கிறத தாண்டி உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, அவங்க பண்ணது சரியா? இல்லடா, கண்மணி பண்ணது சரின்னு சொல்ல வரல. அத இந்த மாதிரி பெருசாக்க வேணாண்டா. டேய், நானும் பெருசாக்க வேணாம் தான் சொல்றேன். இது அப்பா வரைக்கும் போச்சு, எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் உனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி சிக்கல்லாம் வேணாம் தான் அண்ணிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். மன்னிப்பு கேட்க சொல்லு. யாரு என்ன சொன்னாலும் என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. சரி, ஓகே கண்மணி, நீங்களாம் அப்படியே இருங்க. அப்பா வந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும். டேய், அப்பா கால் பண்றேன். கண்மணி, ஏன்டி என்னடா இப்படி பேசுற? பண்ற? கால் பண்றா. மன்னிப்பு கேக்குறது உனக்கு என்ன பாரு, பிரச்சனை? இது வேற யார் மூலியமா தெரிஞ்சா அது இதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய், அப்பாக்கெல்லாம் தெரிய வேணாண்டா, எதுக்குடா அதெல்லாம்? ராகவா, கால் பண்ணு. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது நம்ம வீடு இல்ல, நம்ம வேலை செய்யற இடம். இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா மாமாவுக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேரு. அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேளண்டி. என்ன பிரச்சனை உனக்கு? கேட்க மாட்டல, அப்படிதானே? சரி விடு, அப்ப நானே மாமாவுக்கு கால் பண்ணி இதான் நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். கண்மணி, மன்னிப்பு தானே, கேட்டுரு. அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் கண்மணி. அவர் உன்னை தப்பா நினைப்பாரு. உன் மேல அவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு தெரியுமா? கண்மணி ப்ளீஸ், எனக்காக. கண்மணி, மன்னிச்சிருங்க. டேய், அமைதியா இரு. பரவாயில்ல மேடம், நான் இதை தப்பாக எடுத்துக்கல. அதான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. போங்க போங்க. போனா அண்ணி, இவங்க எல்லாரும் முன்னாடி உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறது என்னோட நோக்கம் இல்லை. நடந்தது தப்பு, இதை புரிய வைக்கிறதுக்கு வேற வழியும் இல்லை. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஒருவேளை கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க. ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்காத, போய் வேலையை பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.